இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய வார்த்தை உங்களோட பேச விரும்புகிறார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வளர்க்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட வார்த்தை மூலமாக இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதம் 1 காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட தேவையில்லை, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் பயத்தோட இருக்கலாம், கலக்கத்தோட இருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவர். இந்த மாதம் முழுவதுமாக நம்மை நடத்துகிறவர். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட தேவையில்லை. நீ என்னை விசுவாசிக்கும் போது என் மகிமையை நீ பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர், நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்பட அவசியம் இல்லையே. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நடத்துவார், அற்புதங்களை செய்வார். உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதைப் போல ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். சமாதானத்தை ஆண்டவர் கட்டளிடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரம் ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினார். ஆண்டவருடைய வல்லம் அவங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய அக்கினியின் கரம் வெளிப்படும். நீங்கள் சோர்ந்து போய் கொண்டு இருக்கலாம், நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களை, இன்றைக்கு வேதத்தை அதிகமாக நேசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். என் கரம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும். என் நீதியின் கரம், ஆண்டவருடைய நீதியின் கரம் நமக்கு முன்பாக நின்று நமக்கு நீதியை சரி கட்டுகிற கரம் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு முழுமையாக ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தினால, என் கரம் உன்னை நடத்தும், என் கரம் பராக்கிரம செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று மார்க் 9:23 சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உன் மத்தியில் இறங்கி உனக்கு சகலத்தையும் புதிதாக மாற்றுவார். நீதியின் கரம், ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தும். அக்கினியின் கரம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவரை தேடுகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ பயப்பட தேவையில்லை, நீ துக்கத்தோடு இருக்க தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு குணமாக்குவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், சகலத்தையும் புதிதாக
புதிதாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு பயப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை, ஒரு கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மால் வாழ முடியாது. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை ஆண்டவர் கீர்த்தியாக புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கப்படும். நான் கண்ணின் மணி போல ஆண்டவரும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே இசப்பா, இந்த நாள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ராஜா. தடைகளை என் தேவன் உடைக்கும்படி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும்படி கர்த்தாவே ஒரு அற்புதம் ஆண்டவரே இசப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பயத்தோட ஆண்டவரே பணம் பிரச்சனை சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. வியாதியில படுக்கையில இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாள்ல இந்த வியாதியின் படுக்கையை மாற்றுவீராக. வேலை இல்லாதவருக்கு வேலையை கட்டளிடுவீராக ராஜா. அற்புதம் நடக்கட்டும். இந்த வார்த்தையின்படி ஒரு அதிசயம் நடக்கட்டும். உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. ஏசப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து முடிங்க ஆண்டவரே. அப்பா, என்னென்ன விண்ணப்பங்களை கேட்குறாங்களோ ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமா அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்கிட்ட ஆண்டவரே போராடுகிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால உங்க கரம் தெய்வீக பிரசனம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.